ஹாய்ங்க, குட் மார்னிங். ஸ்விஸ்ல இருக்கோம், லூசன் நகரத்தில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு வாட்ச் கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஃபேமஸான வாட்ச்சு அண்ட் அது வாட்ச் ஷாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ணலாம், நல்ல ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே முன்னாடி 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே பேசிப்போம். சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நைஸ் டு மீட் யூ. உங்கள் நேம்? ரேகன். போமா இல்லாட்டி நீங்க போலாங்க, போலாம். முடிக்கணும் இல்லை, போலாம். இப்போ ஒரு 3 months தான் வாங்கியிருக்கு. திசோ. ஓகே, நைஸ்ங்க. ஸோ இவ்வளோ பிராண்ட் இங்கே இருக்குது. போகிறதுன்றது ஒரு ஷாப். ஓகே. ஷாப்பில் வந்து இந்த பிராண்ட் எல்லாம் விற்கிறாங்க. ஓகே. இது வந்து IWC தான் ஒரு கட்டி இருக்காது. நைஸ். இன்டர்நேஷனல் வாட்ச் கம்பெனி. நைஸ். ஷாப் ஹவுஸ் அந்த ரெயின் ஃபால்ஸ் நீங்கள் போனீங்க. ஆமாங்க. அதான் இந்த ஷாப் ஹவுஸ். அங்கே தான் இந்த கம்பெனி இருக்குது. ஓகே. மேனுஃபேக்சர். நாங்கள் இந்த வாட்சுக்கு என்ன செய்யணும்னு ரிப்பேர் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த கடைக்கு வரலாம் நாங்கள். இவங்க வந்து பார்ட்னர் மாதிரி. ஓகேங்க. இந்த இவங்கள்ட்ட ஓன் வாட்ச் இருக்குது. இந்த பூஃபர் கம்பெனிலேயே வாட்ச் எடுக்கிறாங்க. சூரிச் ஏர்போர்ட்ல எல்லாம் இவங்களோட இது அடிச்சுப்பாங்க பெருசாக. பார்த்துருக்கேன் அந்த நேம் நிறையா, அந்த பிராண்ட். துபாய் ஏர்போர்ட்லேயும் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அவங்க 1888 ஆரம்பித்த கம்பெனி. Also von der Uhrenschreiber von der Menschen. Ja, stimmt. Danke. கஸ்டமர் சைடுக்கு அதை வாட்சஸ் எடுக்கலாம், ஆட்டோ எடுக்கலாம். ஓகே. இது வந்து இப்போ அவங்களோட ஓன் கம்பெனி. ஓகே. பூஹர்ன்ற ஓன் கம்பெனி. 17,900 franc. IWC உங்களோட பிராண்டு. இதெல்லாம் வந்து நல்ல ப்ரைஸாக இருக்குது. நம்பர் 1 வந்து ரோலெக்ஸுங்களா எப்படிங்க அது? அப்படி ஒன்றும் இல்லை, அதை விட கூட இருக்கு. பிலிப் பாத்தேக்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க தான் ஹையஸ்ட். பிலிப் பாத்தேக் பார்த்தேன் வெளியே. அவங்களோட வந்து 1 million கிட்ட வரும் ஒரு வாட்ச். அதுக்கு பிறகு 1 million. 1 million franc வாங்குறாங்களா? அது வாங்குவாங்க. அது பாத்தேக்கலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்கள்ட்டலாம் இருக்கு. ஓகே. ஒன்லி செலிபிரிட்டி. நடால் வந்து ரிச்சர்ட் மில்லர் ஒரு கம்பெனி இருக்கு. அதான் நடால். அதுவும் 1 million. 1 billion. மில்லியன். அது ஒரு வீடு வாங்கிடலாம்ல ஸ்விஸ்ல. இல்லை, நம்ம சொல்கிறேன், ஸ்விஸ்ல ஒரு வீடு, நல்ல வீடு வாங்கிடலாம். இதெல்லாம் 25,000. Welcome. Hey. मेरा चोक फ्रॉक. என்ன சொல்கிறாருங்க? சும்மா இல்லை, எடுக்க போகிறான்னு சொன்னால் நான் சொன்னேன் கேட்டுட்டேன். ஓகே, வித் பெர்மிஷன். இது வந்து இவ்வளவு 26. 2,64,000 ஸ்விஸ் ஃப்ராங்க். கன்வர்ஷன் நான் சைடில் போடுறேங்க. இது நாங்கள் கூகுளில் கொடுத்து பார்த்தாலும் இந்த ப்ரைஸ் தான் காட்டு. இந்த ப்ரைஸ் தான். ஸோ இங்கே எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். இங்கே போட்டுக்கிற ப்ரைஸ் தான். ஓகே. அதை இங்கே ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கூடன்னு சொன்னால், ஒவ்வொரு வாட்சும் வந்து ஒவ்வொரு ஜப்புக்கு செஞ்ச வாட்சு. ஓகே. அது சீக்குள்ளே போகணுன்னு சொன்னால் அதான் அந்த வாட்சுக்கு அந்த மாடல் பேரும் அப்படி தான் இருக்கும். சப்மரீன், ரோலெக்ஸ் சப்மரீன் சொன்னால் நீர்மூழ்கி கப்பல். ஸோ நீர்மூழ்கி கப்பலில் போகிற ஆக்கள் கட்டுற வாட்ச் தான் அது. இப்போ IWC வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஸோ ஃப்ளைட்டில் போகிற நேரம் அந்த இதுக்கு வந்து நின்று கொடுக்கணும் அந்த வாட்ச். ஸோ அதான் அப்படி ஒவ்வொரு வேலைக்கும் செஞ்சனால ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளை பண்ணுறவங்க ஜெட்டில் போகிறாங்களுக்கு. ஜெட்டில் போன சொன்னால் நார்மல் வாட்ச் வேலை செய்யாது. அந்த ஸ்பீடுக்கு வந்து வாட்ச் நின்று. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு ஒரு வாட்ச் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பீடில் போனாலும் வேலை செய்யணும் அது. ஓகே. ஸோ இல்லை ராக்கெட்டில் போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து வாட்ச் தேவை. ஓகே. ஸோ முதலாக ஒமேகா தான் வந்து மூணில் போய் இறங்குச்சு. அதான் ஒமேகாவில் 3 வாட்ச் இருக்குது. அப்படிங்களா? முதல் ஒன்றில் போய் இறங்கின நாட்கள் வந்து ஒமேகா தான் கட்டியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் பார்க்கலாம்.
இந்த வாட்ச் கடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் துணி கடை நகை கடை இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்கள். அதில் ஒவ்வொன்றா தொடர்ந்து நம்ம போய் பார்ப்போம். டூரிஸ்ட் வந்து இந்த வாட்ச் வாங்கணும்னு சொல்லி இங்கே வெக்கேஷனுக்கு வருவாங்க. இப்போ சைனீஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சு உழைச்சிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வாட்ச் வாங்குறதுக்கு வருவாங்க. வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த வாட்சை வாங்கிட்டு ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த நகை எடுப்போம்ல இந்த ஏதாவது விசேஷங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி மொத்தமாக பணம் சேர்த்துட்டு இங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு மாடல் அவங்களுக்கு வேணும்னு இருப்பாங்க. ஹலோ, இது வந்து மோசரன்சின்னு சொல்கிற கம்பெனி. இவங்கள்ட்ட தான் வந்து இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் பிளாக். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னு சொன்னால் டார்க்கஸ்ட் பிளாக் வாட்ச் எதுன்னு சொன்னால் இவங்களோட கம்பெனி தான் வரும், மோசரன்சியன். இந்த கம்பெனிக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் தான் வந்து மாடலிங் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் சீப்பாக இருக்கு. ஜஸ்ட் 23 எல்லாமே நம்ம வாங்குற பட்ஜெட்டில் எங்கெங்க இருக்கு. இங்கே இதில் இருக்க வர்ச்சுவல் வந்து நல்ல குவாலிட்டியான வர்ச்சுவல், ஆனால் ஒரு அளவுக்கு ப்ரைஸ் குறைஞ்ச. ஓகே, ஸோ குறைஞ்சது 2000. Sorry, it's not allowed videos, only pictures. Public relationships so entsprechend. Okay. Geht's Problem. Okay, alles klar. Ja, gut, okay, danke. Lieber Uhren aus dem Geschäft. Alles klar, super, danke vielmals. Okay, gut, ja, sehr gut, danke schön. அவங்கள எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா? அங்கே நார்மலாக வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கலாமா வாட்சை, வீடியோ எடுக்கக்கூடாதாம். ஆனால் இப்போ எங்களுக்கு எடுக்கட்டாம், பரவாயில்ல, வீடியோ இதை மட்டும் எடுக்கணும், கடை எடுக்க வேணாமா. சரி, ஸோ இதுதான் எதோ சொன்னாங்களே, பேட்டரி வந்து லைஃப் டைம் வாரண்டியா, லைக் எங்கே வேணாலும் போய் மாற்றிக்கலாம் ஃப்ரீயாக அந்த மாதிரி? இங்கே வந்து எல்லாம் ஃப்ரீ இந்த புரோக்கரில். மற்றது ஒவ்வொரு கம்பெனிக்கும் இருக்குது. ஸ்வாட்ச்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஸ்வாட்ச் கம்பெனி உலகம் ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் எந்த இந்தியாவில் போய் வாங்கினாலும் ஃப்ரீ தான் பேட்டரி, உலகம் ஃபுல்லாக இந்த இருக்குது. இது வந்து அதோட கொஞ்சம் சீப்பானது. இதுதான் டிஷர்ட். இதில் ப்ரைஸ் எல்லாம் வந்து அதான் 300, 250 தான் வருது ப்ரைஸ். எதுங்க சார்? 365 இதுக்கும் இந்த வாட்ச். ஓ, சேம். உங்களுக்கு பார்க்குறதுன்னு இது பார்க்கலாம். இது இந்த கலர் ராயல் 365. ஸோ பட்ஜெட்டில் நம்ம வரணும்னா டிசோ ஸ்வாட்ச் இருக்கும். ஸ்வாட்ச் இங்கே இருக்காது இல்லை? இருக்கு. ஸ்வாட்ச் வந்து ஒன்று குறைவு. டிசோ வந்து கொஞ்சம் ஹையர். பென் கூட ரொம்ப ஃபேமஸ் இல்லை அவங்களோடது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களே இந்த வாட்ச். இதெல்லாம் ஸ்பெஷல் எடிஷன். இது வாட்ச் தானா? ஆனால் வெளியில் கவர் மாதிரி போட்டிருக்காங்களோ? இல்லை கவர் இல்லை, வாட்ச் அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், 50,000, 30,000, 48,000 francs. ஸோ இதெல்லாம் ஒரு பிராண்ட் ரெசன்ஸ் நல்லா இருக்கு. ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு டேக் ஹயர். இது வந்து இருக்கும். இதுவுமே ஸ்விஸ் பிராண்ட் தாங்களா? எல்லாமே. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க இது? டேக் ஹயர். டச்சில் வந்து டாக் ஹயர். ஸோ டச்சில் வந்து தமிழ் ஏ வந்து தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படிதான். இப்போ டாம் க்ரூஸில் ஒரு படம் வந்துச்சு, டாப் கான்னு சொல்லி, அதில் வந்து இந்த வாட்ச் தான் காட்டுவாங்க. ஐடபிள்யூசி தான் காட்டுவாங்க அந்த வாட்ச், அந்த படத்துல. அந்த வாட்சுக்கு பேரே டாப் கான். Piaget தான். Piaget. இது வந்து டி வந்து சைலன்ஸ். இவங்க டி வந்து சொல்ல மாட்டாங்க. டச்சில் இல்லை, இத்தாலியிலையும் ஃப்ரெஞ்சிலையும் ஆனால் இல்லை. டச்சில் இல்லை. டச்சில் வந்து நாங்கள் வாசிக்கணும் பியாகெட் வாசிக்கணும். ஆனால் அப்படி சொல்கிறல, ஏன்னா இந்த நேம் வந்து இத்தாலி நேம்னால அதை நாங்கள் இத்தாலியெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பியாகெட் பியாஷே அப்படி சொல்லலாம்.
இந்த கம்பெனி வந்து இது வந்து ரோலெக்ஸோட கம்பெனி தான். ஓ, ரோலெக்ஸோட Tudor. இவங்க வந்து சீப் கொஞ்சம், ரோலெக்ஸோட சீப். அதே குவாலிட்டி, ரோலெக்ஸ் குவாலிட்டி அதே கம்பெனி தான், வேறு நேமில் பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ரோலெக்ஸ் வாங்க இல்லாத அதே குவாலிட்டியில் வந்து வாங்கணும்னு சொன்னால் Tudor வாங்கலாம். ஸோ இங்கே நேம் என்கிரேவ் பண்ணி தருவாங்களா உங்கள் வாட்சில்? பண்ணி தருவாங்க. ஆனால் அதுக்கு வேர்த்து போயிடும் உங்களுக்கு. சரிண்ணா, நீங்கள் விற்கல அது. நாங்கள் சில வாட்சுகளுக்கு வந்து நாங்கள் எடுத்ததை விட கூட விற்கலாம். இப்போ ஒரு ரோலெக்ஸ் எடுக்கிறோம்னா, சப்மரீன் எடுக்கிறோம்னு சொன்னால் அதை விட நாங்கள் ஒரு 2000 3000 கூட வச்சு விற்கலாம். நீங்கள் ஈபேயில் போட்டாலே உங்களுக்கு நிறைய வரும். இதில் அரேபியிலேருந்து, சவுதி அரேபியா அங்கேருந்து எல்லாம் வரும் கேட்பாங்க அந்த வாட்சை வாங்குறதுக்கு. ஸோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒன்றும் இல்லாமல் இருந்தால், பேர் அடிக்காமல் இருந்தால் உங்களுக்கு வேல்யூ கூட அந்த வாட்சுக்கு. ஓகே, பேர் அடித்தா அதை ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. இங்கே ஐஸ்வர்யா ராய் காணும். அதான் ஐஸ்வர்யா காணல, பாப்போம் இருப்பாங்க எங்கேயாவது. தீபிகா படுக்கணும் வந்து டிஷர்ட்டுக்கு வந்து தீபிகா படுக்கலாம். கடைசியாக ரோலெக்ஸ், டிசோ அண்ட் ஸ்வாட்ச் இருக்கிற பகுதிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்சினுடைய வரலாறு அண்ட் ஸ்விஸ் ஏன் வாட்சுக்கு ஃபேமஸ் ஆச்சு இதை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த நவீன, இந்த மாடர்ன் கிளாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வாட்ச் எல்லாம் தோன்றுவதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் பீட்டர் ஹெனலின், ஒரு ஜெர்மனியை சேர்ந்தவர். 1511 தான் இந்த மாடர்ன் டே கிளாக், அதாவது ஸ்ப்ரிங் ட்ரிவன் கிளாக் கண்டுபிடிக்கிறாரு. எப்படிரா ஜெர்மனியை சேர்ந்தவர் வாட்ச் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிற, எப்படி ஸ்விஸ்குள்ள வாட்ச் வந்தது, ஸ்விஸ் எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஒரு அரசியல் நிகழ்வு, மத அரசியல் நிகழ்வு. 16ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியில் கிறிஸ்தவ மதத்தில் கேத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு இருப்பாங்களே, அதில் ப்ராட்டஸ்டன்ட் ரீஃபார்மேஷன் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அப்போ ஜான் கால்வின் அப்படிங்கிறவர் சுவிட்சர்லாந்துல, குறிப்பா ஜெனீவால மிக முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்தார். குறிப்பா ப்ராட்டஸ்டன்ட்ல நகைகள் அணியிறது, ஆடம்பரமா ஆடைகள் அணியிறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. ரொம்ப சிம்பிள் லிவிங், சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதனால ஏற்கனவே அங்க இது சார்ந்த வியாபாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இந்த சமயத்துல தான் அவங்க ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ வாட்ச் பக்கம் அவங்களுடைய கவனம் நகர்ந்தது. சுவிட்சர்லாந்துல வாட்ச் ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு அது ஒரு முக்கிய நிகழ்வா இருந்தது. அதற்கப்புறம் ஸ்விஸ் எப்படி வாட்ச் இண்டஸ்ட்ரியில இந்த நிலைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. வேர்ல்ட் வார் 1, வேர்ல்ட் வார் 2ல பெரும்பாலான நாடுகளுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சுவிட்சர்லாந்துடைய வாட்ச் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அதற்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றம் இறக்கங்களை கண்டு சுவிட்சர்லாந்து பல பிரச்சனைகளை சந்தித்து இந்த வாட்ச் இண்டஸ்ட்ரியில இன்னும் நம்பர் 1 இருந்துட்டு வராங்க. வாட்ச் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பெஞ்ச்மார்க் எல்லாமே சுவிட்சர்லாந்துல நிகழ்த்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் வாட்ச், ஃபர்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரிஸ்ட் வாட்ச், வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் வாட்ச், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வாட்ச், இந்த மாதிரி வாட்ச் துறை சம்பந்தப்பட்ட பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் அந்த அனைத்து புகழும் சுவிட்சர்லாந்தையே சேரும். ரோலெக்ஸ் பிரைஸ் இல்ல, எக்ஸிபிஷனுக்கு மட்டும் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சரியான ஸ்பெஷல் இதுகள் எடிஷன் ஜஸ்ட் ஃபார் டிஸ்ப்ளே. அது இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு இங்கே உலகத்துல. இவங்க சொன்னாங்க இப்போ துபாயில் ஒரு ஆள் தேவைன்னு சொன்னால் இங்கேருந்து அவங்க போஸ்ட்டில் அனுப்புவாங்க. போயிட்டு திருப்பி இங்கே வந்து லைக் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஒரு வச்சு போயிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் விற்கிற வச்சே இல்லை, இது விற்கிற வச்சே இல்லைடா. இதெல்லாம் வந்து யாரோ ஒரு ஆக்களை பார்க்குறத கேட்டிருப்பாங்க, அதனால அதை போயிருக்கு. எங்கேயுமே ப்ரைஸ் போடல, இதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லை. ஓகே, கேட்டோன்னா அந்த மாடல் இருந்ததுன்னா எடுத்து கொடுப்பாங்க. சிமிலர் இல்லாட்டி ரிசர்வ் பண்ணலாம், அது வார நேரம் எங்களுக்கு கொண்டு தர சொல்லி அப்படி எழுதி போட்டுருக்காங்க. டிஸ்பிளேக்கு மட்டும் எக்ஸிபிஷன் நாங்கள் இங்கே ட்ரை பண்ண போகிறோம்னு சொன்னால் அப்படி எங்களுக்கு இப்படி காட்டுவாங்க. இது மாதிரி இருந்தால் எங்களுக்கு போட்டு காட்டி அந்த ஏதாவது பிளான்னு சொன்னால் நாங்கள் அங்கே கொடுத்து அதான் ரிப்பேர் பண்ணுற இடம், அதெல்லாம் அவங்க ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஏதாவது ஓகே, ஃபுல்லாக லைஃப் லாங்காக அவங்களுக்கு கேரண்டி. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோங்க. கடைசியாக ஒரு 20% தான் வந்து
பண்ண வேண்டியிருந்தது ஸ்வாட்ச் அந்த மாதிரி, அதுவுமே நான் வந்து வேறு எங்கேயாவது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம வாட்ச் மட்டுமே எடுத்தாலுமே ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து அந்த டோரு, இந்த செக்யூரிட்டி ப்ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டோரு எந்தெந்த இடத்துல எக்ஸிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணி வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா. ஸோ எங்களுடைய ப்ரோட்டோகால் படி, எங்களுடைய அந்த ரூல் படி வந்து எடுக்கக்கூடாது. பட் உங்களை எடுக்க விட்டோம், பட் இதோட போதும், ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அப்படியே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வாட்ச் கடை தாங்க. அதனால் வந்து ஒரு வாக், இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் போகலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த இடத்த சுற்றி வரேன், பாருங்கள். இப்போ நம்ம டி நகரில் எப்படி நகை கடையும் துணி கடையும் இருக்கோ, அந்த மாதிரி இங்கே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எல்லாமே வாட்ச் கடைங்க. நீங்கள் பார்க்கறது முன்னாடி எல்லாமே வாட்ச் கடை. அண்ட் ஒவ்வொரு கடையும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எத்தனை ஃப்ளோர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதாங்க ஸ்விஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுலேயும் கால் வைக்க மாட்டாங்க. பட் வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ், அந்த குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. ஸ்விஸ் பேங்க்கு, ஸ்விஸ் சாக்லேட்டு, ஸ்விஸ் நைஃப், ஸ்விஸ் வாட்ச்சு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ஸ்விஸ் வாட்ச் ஏன் இவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்குது? அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஸ்விஸ் வாட்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டல் கியர்ஸ், அந்த காம்பனன்ட்ஸ், லிங்க் பின்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்டான வாட்ச் எல்லாமே வந்து பொதுவாக பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பிளாஸ்டிக்ஸ்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் வந்து 316L சர்ஜிக்கல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான குவாலிட்டியான ஸ்டீல், துருப்பிடிக்காது. போத் இண்டஸ்ட்ரியல் அண்ட் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த வாட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து அந்த மெட்டல்ஸ் உள்ள இருக்கிற அந்த மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தொட்டா அலர்ஜி வரும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து ஹேண்ட்மேட் செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ், அது சஃபயர் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகாது நீங்கள் கார் கீ எடுத்து தேய்ச்சாலும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்விஸ் வாட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தலைமுறை இல்லை, பல தலைமுறைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனுடைய விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். லைக் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ், இதனுடைய அந்த மேக்கிங் சார்ஜஸே வந்து அதிகம். ப்ளஸ் அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அது எல்லாமே சேர்த்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான விலைக்கு இதை விற்கிறாங்க. அதனால இது ஈஸியாக வந்து லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இவங்களால வாங்கவே முடியாது. ஸோ அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே பார்க்குறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்விஸ் மேட் அப்படின்னு போட்டிருந்தா அது ஒரு கெத்தாக பார்க்குறாங்க. செம இல்லைங்க. இந்த தெரு ஃபுல்லாகவே, இவ்வளோ நீளமான தெரு ஃபுல்லாகவே வந்து வாட்ச் கடைகள் தான். நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அந்த கடைகளில். அப்படியே நடந்து போகும்போது உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்ச் பிரியர்களுக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? ஆக்சுவலாக வந்து நான் டிசோ அப்படின்னா ஸ்வாட்ச், இந்த 2 ஷோரூம் போயிட்டு ஏதாவது வாட்ச் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சப்போஸ் நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ இதோட முடியும். பை.